பாஜகவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நடவடிக்கை. சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். திரளான அனுபவம் என்று இந்தியர் சுபான்ஷு சுக்லா நிகழ்ச்சி. So I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை. உயர்ரக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவிற்கு உடல்நிலை இல்லை என்று கூறி மருத்துவ அறிக்கை தாக்கல். நடிகர் கிருஷ்ணாவின் சென்னை பெசன்ட் நகர் வீட்டில் 2 மணி நேரம் சோதனை. பயன்படுத்திய மருந்துகளை எடுத்து சென்ற காவலர்கள். மேகமலை வனப்பகுதியில் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டிய தென்காசியில் உள்ள அடவிநயினார் கோவில் அணை. 150 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியமாரியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் வழக்கு பதிவு. மதுபோதையில் 3 பேரும் சினிமா பாடலுக்கு ஆபாச நடனமாடிய வீடியோ வெளியான நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என்று ராமதாஸ் பேட்டி. மூச்சுள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். கேரளாவில் வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் சூரல்மலை பகுதியில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். தேயிலை தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல். கனமழை காரணமாக கேரளாவில் 3 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. இடுக்கி, திருச்சூர், வயநாடு மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அமெரிக்காவின் தாக்குதலில் அணுசக்தி மையங்கள் கடும் சேதம். முதல் முறையாக ஒப்புக்கொண்டது ஈரான். வடகொரியாவின் பிரம்மாண்டமான கடற்கரை ரிசார்ட் திறந்து வைத்த கிம் ஜாங் உன். உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ள நிலையில் இந்த நடைமுறைக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏன் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்க ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. இதனை நடைமுறைப்படுத்த சிபிஎஸ்இ முடிவு செய்த நிலையில் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்புக்கு ஆண்டிற்கு 2 பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. முதல் தேர்வு கட்டாயம் என்றும் 2வது தேர்வினை மாணவர்கள் விருப்பப்பட்டால் எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எந்த தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அந்த மதிப்பெண்ணே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது.
முதல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தாங்கள் மேலும் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்க விரும்பும் 3 பாடங்களை தேர்வு செய்து 2வது தேர்வை எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் தேர்வு பிப்ரவரி மாதமும் 2வது தேர்வு மே மாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு முறையே ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் முதல் தேர்வு பிப்ரவரி மாதமே முடிவடைந்துவிடும் நிலையில் 11ஆம் வகுப்புக்கு செல்ல 6 மாதங்கள் வரை இடைவெளி இருக்கும். இது மாணவர்களின் கற்றல் திறனை பாதிக்கும் என்றும் இடைநிற்றல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட் இல்லை. இதை நாங்கள் மாற்றுறோம், இந்த மாற்றுறதோட கான்சிக்வன்சஸ் என்ன, இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்படி மாற்றுறீங்க, அவன் 11-12 வரும்போது எப்படி அட்மிஷன் போட போகிறீங்க, அங்கேயும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ திருப்பி வரும்பொழுது அவன் அட்மிஷன்ஸ் வந்து ஜேஇக்காக இருக்கட்டும் நீட்டுக்காக இருக்கட்டும் அவனுக்கு எப்படி படிக்கணும். இது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் அவனுக்கு கோச்சிங் போகிறதுக்காக நீங்கள் ஒரு வழிவகுத்து தரீங்க. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க 2 வாய்ப்புகள் தரப்படுவதால் முதல் தேர்வினை எழுதிய பின்பும் 2வது தேர்வில் அதனைவிட அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த நடைமுறை பாராட்டத்தக்கது என்று மிகவும் தேவையானது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைத்து கற்றலை கொண்டாட்டமான ஒன்றாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடைமுறை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை பெய்துள்ள நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுமா என மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இப்படி சகதி கலந்த நீருடன் பாயும் வெள்ளத்தால் வயநாடு மக்கள் மீண்டும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதற்கு காரணம் இதே இடத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவும் அதனால் பறிபோன 400 உயிர்களும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வடுவே இன்னும் மறையாத நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் வயநாட்டு மக்கள் கலக்கத்தில் உள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் முண்டக்கல் மற்றும் சூரல்மலை பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் புன்னப்புழா ஆற்றில் நீர் பெருக்கெடுத்தது. அதுவும் சகதியோடு கலந்து சிவப்பு நிறத்தில் நீர் பாய்ந்தோடிய நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்தது. கடந்த ஆண்டு இதே பகுதியில் இராணுவத்தினர் கட்டிய தற்காலிக பாலத்தை தொடும் அளவு நீர் பாய்ந்தோடியது. அட்டமலா சாலை வரை நீர் வந்த நிலையில் புஞ்சிரி மட்டத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. சுச்சிப்பாரா அருவியிலும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்நிலையில் முண்டக்கல் பகுதிக்கு மழை சேதத்தை பார்வையிட சென்ற வருவாய்த்துறை ஊழியர்களை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்பின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினர். அதே நேரத்தில் சூரல்மலையில் புதிதாக நிலச்சரிவு ஏதும் இல்லை என்றும் கடந்த ஆண்டு நிலச்சரிவின் கழிவுகள்தான் நீரில் அடித்து வரப்படுவதாக வயநாடு ஆட்சியர் மேகஸ்ரீ தெரிவித்தார். இந்நிலையில் இன்று இடுக்கி, மலப்புரம், வயநாடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மழை எச்சரிக்கை காரணமாக இடுக்கி, திருச்சூர், வயநாடு மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.